அனைவருக்கும் வணக்கம். விருச்சிகம் ராசி நண்பர்களே, இந்த பதிவில் என்ன தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய விருச்சிகம் ராசி நண்பர்களுக்கு இந்த 15/1/2024 அன்னைக்கு ஆரம்பிக்கவிருக்கும் தை மாதத்தின் ராசி பலன்படி என்ன மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்ற தகவல் பற்றி பார்க்க போகிறோங்க. உங்கள் அனைவரையும் யூடியூப் சேனல் வாயிலாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் நண்பர்களே. உங்களால் முடியும் அப்படின்னா அந்த பதிவு முழுமையாக பார்த்து பயனடைங்க அப்படின்ட்டு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோங்க. அது மட்டுமல்லாது நீங்கள் நம்ம சேனலுக்கு இதுதான் முதல் தடவை வருகை தந்திருக்கீங்க அப்படின்னாலும் நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் பக்கத்தில் இருக்கின்ற பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் ஃபியூச்சர்ல நம்ம விருச்சிகம் ராசி பத்தி எந்த ஒரு பதிவு போட்டோம் அப்படின்னாலும் நோட்டிபிகேஷன் வழியா இமீடியட்டா உங்களுக்கு தகவல் தெரியப்படுத்த முடியுங்க. பொதுவாகவே விருச்சிகம் ராசி அப்படின்றது காலபுருஷ தத்துவப்படி 8வது ராசியா வருவீங்க. மேலும் சிற ராசிகள்ல ஒரு ராசி விருச்சிகம் ராசிங்க மற்றும் நீர் தத்துவ ராசி நம்மளுடைய விருச்சிகம் ராசிங்க. விருச்சிகம் ராசி கூட எப்பவுமே நிரந்தரமா 3 நட்சத்திர நண்பர்கள் கொண்ட 9 பாதத்து நண்பர்கள் நிரந்தரமா உள்ளடங்குவீங்க. மேலும் விருச்சிகம் ராசியோட அதிபதி நம்மளுடைய செவ்வாய் பகவான் அப்படின்னு கூடிய காரணத்தினால நம்மளுடைய விருச்சிகம் ராசி நண்பர்கள் வேண்டி வணங்க வேண்டிய கடவுள் சிவபெருமான் மற்றும் அம்மன் தாயாருங்க. உங்களுக்கு எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்பெல்லாம் உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய சிவபெருமான் மற்றும் அம்மன் தாயார் கோயிலுக்கு ஒவ்வொரு வார திங்கட்கிழமை இந்த தை மாதத்தில் வருகின்ற ஒவ்வொரு வார திங்கட்கிழமை காலையிலேயோ அல்லது மாலையிலேயோ போயிட்டு ரெகுலரா கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. இந்த மாதிரி நீங்க ரெகுலரா கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வரக்கூடிய ஒரு அற்புதமான காரணத்தினால இந்த தை மாதம் மட்டுமல்லாது இனி வரவிருக்கும் அனைத்து மாதங்களுமே நீங்க எதிர்பார்த்தனமா உங்களுக்கு தகுந்த மாதிரி சிறந்த நல்ல பலன்கள் கிடைப்பதற்கும் 100% வாய்ப்புகள் மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால சொல்ல முடியும் நண்பர்களே. உங்களுக்கு இப்ப ராகு உங்களுடைய 5வது வீடுன்னு சொல்லக்கூடிய பிள்ளைகள் ஸ்தானமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல அமர்ந்துகிட்டு இருக்காருங்க. ஸோ இதன் காரணமாக ஒரு சில நண்பர்கள் உங்களை பத்தி நீண்ட நேரமா யோசனை செய்வதற்கும் வாய்ப்புகள் இருக்கு. அதாவது உங்களுடைய லைஃப்ல நெக்ஸ்ட் லெவலுக்கு எப்படி ரீச் ஆகுறது அப்படின்னு சொல்லிட்டு, ஆனாலும் நீங்க எந்த மாதிரி யோசிச்சீங்க அப்படின்னாலும் நல்ல விஷயங்கள் அனைத்துமே உங்களுக்கு சாதகமாக நடைபெறுவதற்கும் இந்த தை மாதம் ஒரு நல்ல உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே. மேலும் ஒரு சில நண்பர்களுடைய பிள்ளைகளுக்கு அவ்வப்போது சிறிதளவுல கோபங்களும் சற்று ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க. இன்கேஸ் உங்களுடைய பிள்ளைகள் உங்ககிட்ட எதனா கோவப்பட்டு சொன்னாங்க அப்படின்னாலும் நீங்க கொஞ்சம் மனதை அமைதிப்படுத்திட்டு சைலண்டா பொறுத்து போனீங்க அப்படின்னாலே தேவையற்ற பிரச்சனைகள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த தை மாதம் ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் திருமணம் ஆயிருக்கக்கூடிய ஒரு சில தம்பதிகளுக்கு பிள்ளைகள் வரும் கொஞ்சம் அதாவது கொஞ்சம் காலதாமதம் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க. இன்கேஸ் உங்களுக்கு இந்த மாதிரி காலதாமதங்கள் எதுவுமே ஏற்படக்கூடாது அப்படின்ற காரணத்துக்காக தான் உங்களை உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய சிவபெருமான் மற்றும் அம்மன் தாயார் கோயிலுக்கு ஒவ்வொரு வார திங்கட்கிழமை காலையிலோ அல்லது மாலையிலோ போயிட்டு வர சொல்றோம். இந்த மாதிரி நீங்க ரெகுலரா கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ரொம்பவே கூடிய சீக்கிரத்துல இந்த 2024 வருடம் முடிவதற்குள்ள நீங்க எதிர்பார்க்கின்றவனமா உங்களுக்கு பிள்ளைகள் வரும் சாத்தியப்படுவதற்கு 100% அதிகரிக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுக்கும் உங்களுடைய சொந்தக்காரங்களுக்கும் அவ்வப்போது சிறிதளவுல கருத்து முதல்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க. நீங்க எந்த அளவுக்கு உங்களுடைய சொந்தக்காரங்கள் இன்கேஸ் உங்களுடைய வீட்டுக்கு வராங்க, அதே சமயம் உங்களுக்கு பிடிக்காத விஷயங்கள் பேசினாங்க அப்படின்னாலும் கூட நீங்க எந்த அளவுக்கு அவங்க கிட்ட உங்களுடைய கோபத்தை வெளிப்படுத்தாம கொஞ்சம் மனதை அமைதிப்படுத்திட்டு சைலண்டா விட்டு கொடுத்து போறீங்களோ அந்த அளவுக்கு தேவையற்ற மனசங்கடங்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த தை மாதம் ஒரு நல்ல உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய விருச்சிகம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் கேத்து உங்களுடைய 11வது வீடுன்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்துல வெற்றிகரமா அமர்ந்துகிட்டு இருக்காருங்க. இதன் காரணமா இப்போ ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமா ஒரு கனவு வச்சுட்டு இருந்திருப்பீங்க. நீங்க ஒரு போலீஸ் துறையில ஜாயின் பண்ணணும் அல்லது மிலிட்ரி துறையில ஜாயின் பண்ணணும் அல்லது நீங்க உங்களுடைய படிப்பை முடிச்சுருந்திருப்பீங்க. நீங்க ஒரு நல்ல பெரிய டாக்டரா ரீச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நினைக்கின்ற நல்ல ஆசைகள் அனைத்துமே நீங்க எதிர்பார்த்தோம்னா உங்களுக்கு சாதகமா நடைபெறுவதற்கும் இந்த தை மாதம் ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய விருச்சிகம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படுங்க. மேலும் இந்த 11வது வீடுன்றது உபஜய ஸ்தானங்களில் இறுதி ஸ்தானம் மற்றும் மறைவு ஸ்தானம் அப்படின்னு கூடிய காரணத்தினாலையும் ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுக்கும் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளுக்கும் எதனா சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் விஷயமாவோ அல்லது நார்மலாவே அவங்களுக்கு எதனா கருத்து முதல்கள் ஏற்பட்டிருந்தது அப்படின்னாலும் இப்போ அந்த கருத்து முதல்கள் அனைத்துமே முற்றிலும் விலகுவதற்கும் இந்த மாதம் ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு
நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக ஏற்படுங்க. மேலும் இப்போ நீங்க ஒரு தொழில் ரன் பண்றீங்க அப்படின்னாலோ, அல்லது ஒரு ஆஃபீஸ்ல ஒர்க் பண்றீங்க அப்படின்னாலோ, உங்க கூட ஒர்க் பண்ற சக ஊழியர்கள் கிட்டயும், மேலும் அது மட்டுமல்லாது, இப்போ நீங்க ஒரு தொழில் அப்படின்னாலும், அங்க தொழில் செய்யக்கூடிய இடத்துல உங்களுடைய ஸ்டாஃப் கிட்டயும் ஒரு நல்ல கூடிய தன்மை நிச்சயமாக உங்களுக்கு இந்த மாதம் ஏற்படுங்க. இதனாலே உங்களுடைய பேர் நீங்க எதிர்பார்த்ததோட நல்ல உயரத்துக்கு ரீச் ஆவதற்கும் இந்த மாதம் ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய விருச்சிகம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் இப்போ ஒரு சில நண்பர்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளுக்கு அவ்வப்போது சிறிதளவில் ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க. ஏன்னா 11வது லாபஸ்தானத்தை மட்டும் குறிக்காது, நம்மளுடைய மூத்த சகோதர சகோதரிகளையும் குறிக்கும். இதன் காரணமாக இன்கேஸ் இப்போ உங்களுடைய உடன்பிறப்புகளான மூத்த சகோதர சகோதரிகளுக்கு எதனா ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்படுது அப்படின்னாலும் இமீடியட்டாக நீங்கள் அவங்களுடைய ஹெல்த் இஷ்யூக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே 100க்கு 100% உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளுடைய ஹெல்த் நல்லபடியாக ஆரோக்கியமாக இருப்பதற்கும் இந்த தை மாதம் ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக அவங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் இப்போ உங்களுக்கு சனீஸ்வரர் உங்களுடைய 4வது வீடுன்னு சொல்லக்கூடிய சுகஸ்தானம், தாயார் ஸ்தானம் மற்றும் வண்டி வாகன ஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க. இதன் காரணமாக ஒரு சில நண்பர்களுடைய தாய்மார்கள் ஹெல்த்தில் அவ்வப்போது அவங்களுக்கு சிறிதளவில் ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க. இன்கேஸ் இப்போ உங்களுடைய தாய் அவங்களுக்கு சிறிதளவில் ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்படுது அப்படின்னாலும் இமீடியட்டாக அவங்களை நீங்கள் உங்களுக்கு தெரிந்த டாக்டர் கிட்ட கூட்டிகிட்டு போயிட்டு அவங்களுடைய ஹெல்த் இஷ்யூக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே 100க்கு 100% உங்களுடைய தாய்மார்களுடைய உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்தோன்னா மிக சிறப்பாகவும் ஆரோக்கியமாக இருப்பதற்கும் இந்த தை மாதம் ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக அவங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் சொல்ல முடியுங்க. தற்சமயம் உங்களுக்கு செவ்வாய் மற்றும் புதன் ஆகிய 2 கோள்களுமே உங்களுடைய 2வது வீடுன்னு சொல்லக்கூடிய குடும்பம் மற்றும் தனஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமாக ஒரு மார்க்கெட்டிங் துறையில் இருக்கீங்க அப்படின்னாலும் நீங்கள் எதிர்பார்க்கின்றவனமா நீங்கள் இருக்கின்ற மார்க்கெட்டிங் துறையில் ஒரு நல்ல முத்திரை பதிப்பதற்கும் மேலும் ஒரு நல்ல ஹை லெவல் டெசிக்னேஷன் நீங்கள் ரீச் ஆவதற்கும் மற்றும் உங்களுக்கு நிதி நிலைமை நல்லபடியாக மாறுவதற்கும் இந்த தை மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய விருச்சிகம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக கைகூடும் நண்பர்களே. மேலும் ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமாக புதிதாக ஒரு சொத்து சேர்க்கை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க. அதாவது புதிதாக ஒரு வீடு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருந்திருப்பீங்க, அல்லது காலியாக இருக்கக்கூடிய மனை வாங்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்திருப்பீங்க. அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்களும் நீங்கள் எதிர்பார்த்தோன்னா புதிதாக ஒரு கட்டின வீடோ அல்லது காலியாக இருக்கக்கூடிய பிளாட்டோ வாங்குவதற்கும் இந்த தை மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய விருச்சிகம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ஆல்ரெடி ஒரு இடம் வாங்கி வச்சிருக்கீங்க அப்படின்னாலும் அந்த இடத்துல ஒரு வீடு கட்டுமானம் பண்ணி ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீண்ட காலமாக ஒரு பிளான் வச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க. நீங்கள் எதிர்பார்க்கின்றவனமா ஆல்ரெடி நீங்கள் வாங்கி வைத்திருக்கக்கூடிய இடத்துல ஒரு நல்ல வீடு கட்டுமானம் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுவதற்கும் இந்த மாதம் ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய விருச்சிகம் ராசி நெஞ்சங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் சூரியன் தற்சமயம் உங்களுடைய 3வது வீடுன்னு சொல்லக்கூடிய மறைவு ஸ்தானமான உபஜய ஸ்தானத்தில் அமர்ந்திருக்காருங்க. இதன் காரணமாக ஒரு சில நண்பர்களுக்கு நீங்கள் ஒர்க் பண்ணக்கூடிய இடத்துல உங்களுக்கும் உங்களுடைய ஹையர் அஃபீஷியல்ஸ்க்கு அவ்வப்போது சிறிதளவில் கருத்து முதல்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க. இன்கேஸ் இப்போ உங்களுக்கும் உங்களுடைய ஹையர் அஃபீஷியல்ஸ்க்கு தேவையற்ற விஷயங்கள் கருத்து முதல்கள் ஏற்படுது அப்படின்னாலும் இமீடியட்டாக நீங்கள் எந்த அளவுக்கு கொஞ்சம் மனதை அமைதிப்படுத்திக்கிட்டு சைலண்டாக விட்டு கொடுத்து போகிறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு ஜாப் லாஸ் அப்படின்றது நிச்சயமாக இல்லாமல் இருப்பதற்கும் இந்த தை மாதம் ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் தற்சமயம் ஒரு சில நண்பர்கள் உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல உத்தியோகத்துக்காக ட்ரை பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. அந்த மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் நீங்கள் விடாத முயற்சி பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுடைய தகுதிக்கு பொருந்தக்கூடிய வண்ணமாக ஒரு நல்ல புதிய உத்தியோகம் கூடிய சீக்கிரத்தில் கிடைப்பதற்கும் இந்த தை மாதம் ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான ஆரம்ப மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே. மேலும் ஒரு சில நண்பர்கள் ஆல்ரெடி ஒரு கவர்மெண்ட் சைட் ஜாப்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் இப்போ நீங்கள் ஒரு
கவர்மெண்ட் ஜாப்லேயும் வந்து மேலும் மேலும் நெக்ஸ்ட் லெவலுக்கு உயர்ந்து செல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் நீங்கள் எதிர்பார்த்தோன்னா வந்து நெக்ஸ்ட் லெவல் பொசிஷனுக்கு நீங்கள் பயிற்சி அடைவதற்கும் இந்த தை மாதம் ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய விருச்சிகம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க. மேலும் இப்போ நீங்கள் புதிதாக ஒரு சொத்து வாங்குறீங்க அப்படின்னாலும் அந்த சொத்து சம்மந்தமான டாக்குமெண்ட்ஸ் வந்து 1க்கு 2 வாட்டி கிளியராக நீங்கள் படித்து பார்த்துட்டு அப்புறமா புதிதாக சொத்து வாங்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு அதில் நிதி இழப்புகள் கண்டிப்பாக ஏற்படாமல் இருக்குங்க. ஸோ இப்போ நீங்கள் டாக்குமெண்ட்ஸ் கிளியராக படிக்காமல் சொத்து வாங்குறதுக்காக பணத்தை முதலீடு பண்ணீங்க அப்படின்னாலும் ஒரு சில நண்பர்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து நிதி இழப்புகள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க. ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு வந்து கொஞ்சம் மன பட்ஜெட்டு கிளியராக வந்து எல்லா டாக்குமெண்ட்ஸும் படித்து பார்த்துட்டு அதற்கப்புறமா புதிய வாங்குறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு நிதி இழப்புகள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த தை மாதம் ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு ரொம்பவே சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் இப்போ குரு பகவான் வந்து உங்களுடைய 6வது வீடுன்னு சொல்லக்கூடிய ருணரோக சத்ருஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க. இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்களுக்கு வந்து நீண்ட காலமாக வந்து உங்களுக்கு வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளோ அல்லது வந்து ஹெல்த் இஷ்யூஸ் ஃபீவரோ அல்லது அப்பப்போ வந்து உங்களுக்கு வந்து கோல்டு வருது அப்படி இந்த மாதிரி ஹெல்த் இஷ்யூஸ்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் விடுதலை பெறுவதற்கும் இந்த தை மாதம் ஒரு நல்ல உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக கை கொடுங்க. மேலும் அதே சமயம் வந்து நீங்கள் எந்த அளவுக்கு வந்து உடற்பயிற்சி ரெகுலராக பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுடைய உடல்நிலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்ததோட மிக சிறப்பாகவும் ஆரோக்கியமாக இருப்பதற்கும் இந்த தை மாதம் வந்து ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் அது இப்போ ஒரு சில நண்பர்களுக்கு நீங்க ஒர்க் பண்ணக்கூடிய இடத்துல அல்லது தொழில் செய்யக்கூடிய இடத்துல வந்து உங்களுக்கு நேர்முக எதிரிகளோ அல்லது மறைமுக எதிரிகளோ இருப்பதற்கு இப்போ உங்களுக்கு வந்து எதிரிகள் இருக்காங்க அப்படின்னாலும் அவங்களுடைய பிரச்சனையிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் விடுதலை பெறுவதற்கும் இந்த தை மாதம் ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் குரு பகவான் தான் இருக்கின்ற இடத்துல இருந்து உங்களுடைய 10வது வீடுன்னு சொல்லக்கூடிய தொழில் மற்றும் கர்மஸ்தானத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காருங்க. இதன் காரணமாக ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமாக உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி புதிதாக ஒரு தொழில் தொடங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருப்பீங்க. அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்களும் நீங்க எதிர்பார்க்கின்றனமா உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி புதிதாக ஒரு நல்ல சுய தொழில் ஆரம்பிப்பதற்கும் மேலும் வந்து இப்போ உங்களுக்கு ஒரு தொழில் தெரியும்னா மட்டும் ஆரம்பிங்க. உங்களுடைய நண்பர்களோ அல்லது உறவினர்களோ சொல்றாங்க அப்படின்ட்டு அவங்களுடைய பேச்சை கேட்டு ஆரம்பிச்சிங்க அப்படின்னா ஒரு சில நண்பர்களுக்கு இதுல நிதி இழப்புகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க. ஸோ உங்களுக்கு ஒரு சுய தொழில் நல்லபடியாக தெரியும் அப்படின்னா நீங்க உங்களுடைய பணத்தை மட்டும் முதலீடு பண்ணிட்டு மேலும் உங்களை மட்டும் வந்து நீங்க கரெக்டாக நினைச்சு நீங்க ஒரு சுய தொழில் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா நீங்க எதிர்பார்க்கின்றனமா நீங்க ஸ்டார்ட் பண்ணக்கூடிய சுய தொழில லாபம் சற்று கூடுதலாகவே கிடைப்பதற்கும் இந்த தை மாதம் ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் அது மட்டுமல்லாது இப்போ குரு பகவான் என்ன பண்றாருன்னா தான் இருக்கின்ற இடத்துல இருந்து உங்களுடைய 12வது வீடுன்னு சொல்லக்கூடிய சுப விரய சாந்தியும் பார்த்துக்கிட்டு இருக்காருங்க. இதன் காரணமாக வந்து இதனால் வரைக்கும் ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுக்கு நடக்க வேண்டி இருக்கின்ற சுப காரியங்கள் கொஞ்சம் தடப்பட்டு போயிருந்திருப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்கலாங்க. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க, இன்கேஸ் உங்களுக்கு நடக்க வேண்டி இருக்கின்ற சுப காரியங்கள் தடப்பட்டு போயிருக்கு அப்படின்னா முக்கியமாக அதில் வந்து ஒரு திருமண தடை வந்து உங்களுக்கு இருக்கு அப்படின்னா நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா இந்த தை மாதம் ஆரம்பத்திலே ஒரு தடவை உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. அதற்கப்புறமா வந்து நீங்கள் ஒரு தடவை வந்து திருமணத்திற்காக முயற்சி பண்ணீங்க அப்படின்னாலே அதிகப்படியாக வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் செட் ஆவதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு அற்புதமான நல்ல கணித வரக்கூடிய உன்னதமான மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் அது மட்டுமல்லாது ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுடைய பர்சனல் பட்ஜெட்டில் உங்களுக்கு கிரக தோஷங்கள் இருப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க. நீங்கள் அந்த கிரக தோஷங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு தடவை வந்து பரிகாரம் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் நீங்கள் எதிர்பார்க்கின்றோன்னா உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல வரன் அமைவதற்கும் இந்த தை மாதம் வந்து அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய விருச்சிகம் ராசி நெஞ்சங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாகவே கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் அது மட்டுமல்லாது குரு பகவான் வந்து உங்களுடைய 2வது வீடுன்னு சொல்லக்கூடிய குடும்பம் மற்றும் தனஸ்தானத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காருங்க. இதன் காரணமாக வந்து ஒரு சில தாய்மார்கள் வந்து எங்களுக்கு திருமணம் ஆயிட்டு ஒரு சில வருடங்கள் ஆயிடுச்சுங்க, இன்னும் கூட எங்களுக்கு வந்து பிள்ளைகள் வரமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப
அந்த மாதிரி இருக்கின்ற தாய்மார்கள் உங்களுடைய மனக்கவலை எங்களால புரிஞ்சுக்க முடியுதுங்க. நீங்க செய்ய வேண்டிய இன்னொரு சின்ன விஷயமும் இருக்கு தாய்மார்களே. என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களால முடியும் அப்படின்னா ஒரு தடவ வந்து உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. அதற்கப்புறமா நீங்க பிள்ளைகள் வரதுக்காக முயற்சி பண்ணீங்க அப்படின்னா 100% வந்து நீங்க எதிர்பார்க்கின்றவனமா உங்களுக்கு தகுந்த மாதிரி பிள்ளைகள் வரம் வந்து ரொம்பவே கூடிய சீக்கிரத்துல சாத்தியப்படுவதற்கும் இந்த தை மாதம் வந்து ஒரு அற்புதமான, உன்னதமான, உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து ஏற்படுங்க. மேலும் நீங்க எதிர்பார்க்கின்றவனமா இந்த 2024ஆம் வருடத்துக்குள்ள ஒரு அல்லது இரட்டையர்களாவோ ஈன்றெடுப்பதற்கும் இந்த தை மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான, உன்னதமான, உகந்த மாதமாக நம்மளுடைய விருச்சகம் ராசி தாய்மார்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியுங்க. மேலும் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய பலன்களானது கோச்சார ரீதியான பொது பலன்கள் மட்டும்தான் நண்பர்களே. இது யாருடைய பர்சனல் பட்ஜெட்டையும் வெரிஃபை பண்ணி சொன்ன பலன்கள் கிடையாது. ஒரு தடவை நீங்க உங்களுடைய பர்சனல் பட்ஜெட்டை வெரிஃபை பண்ணி பாருங்க. அப்படி நீங்க வெரிஃபை பண்ணி பார்த்தீங்கன்னா மட்டும்தான் வந்து உங்களுக்கு துல்லியமா எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்கும் அப்படின்ற தகவல் உங்களால தெளிவா தெரிஞ்சுக்க முடியுங்க. மேலும் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த கோச்சார ரீதியான பொது பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனல் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க மற்றும் கமெண்ட் பண்ணுங்க. இந்த பதிவு பார்த்தமைக்கு மிக்க நன்றிங்க. நன்றி, வணக்கம்.